ஏதோ பதவியை கொடுத்தாச்சு போய் நீங்க வீட்டுல போய் வைக்கிறீங்க, சென்னைக்கெல்லாம் வராதிங்க, தலைமை குளத்துல அடிக்கடி வரக்கூடாது, விஜயெல்லாம் நீங்க அடிக்கடி பார்க்காதீங்க, இப்படி எல்லாம் கட்டுப்பாடு போட்டாங்கன்னா 100 செங்கோட்டையன் வந்தாலும் தாவேக்காவை காப்பாற்ற முடியாது. அந்த கட்சி தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாத்தணும், விஜயும் தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாத்தணும். ஒரு இயக்கம் இப்படி செயல்படக்கூடாதுன்னு சில பாயிண்ட்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். சும்மா சும்மா சொல்லி காட்ட வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது முதல் நாளே. ஒரு தலைவர் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜய் கிட்ட 1000 உதாரணம் இருக்கு. அந்த சினிமா பிம்பத்துல இருந்து அவர் முதல்ல டோட்டலா வெளியில வரணும். மக்களோட நெருங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன் கட்சி நிர்வாகிகிட்ட முதல்ல நெருங்கி அவர் சகஜமா உரையாடணும். அதுல செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள்கிட்ட அவர் சகஜமாக உரையாட தவறினால், அல்லது உங்க தரிசனத்தை காட்ட தவறினால், 100 இல்ல 1000 செங்கோட்டையன்கள் வந்தாலும் தாவேக்காவை காப்பாற்ற முடியாது. ஸோ முதல் பெரும் பங்கு விஜய்க்கு தான் இருக்கு. செங்கோட்டையன் ஒரு ஆடட் வேல்யூ, கூடுதல் பலம் தானே தவிர தாவேக்காங்கிறது அந்த அச்சாணிங்கிறது விஜய் தான். அவரை மையப்படுத்திய தனிநபர் கட்சி தான் அது. பெருசா கொள்கைகள்லாம் புதிய கொள்கைகள்லாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. கொள்கை இருக்கு, புதிய கொள்கைன்னு எதுவும் இல்லை. இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய அது ஓரல் லாங்குவேஜ் ஆனாலும் சரி, பாடி லாங்குவேஜ் ஆனாலும் சரி, இந்த பவுன்சர்கள் கலாச்சாரங்கிற ஒரு கேடுகட்ட இந்த கலாச்சாரமானாலும் சரி, இதெல்லாம் அறவே ஒழிச்சு ஒரு புதிய பாணிக்குள்ள விஜய் வரலைன்னா, அடுத்து நாங்க தான் செஞ்சார் கோட்டை பிடிக்க போறோம், 67 ஆரம்பிச்சு 77 இப்படி இந்த வரிசையா ஒரு 3 வருஷத்தை போடுறாங்கல்ல, இதெல்லாம் சும்மா அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கு தான் உதவியா இருக்கும். மெட்டீரியலைஸ் ஆகாது, கனவாக தான் முடியும் அதெல்லாம்.